ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் பகவத்கீதையின் முதல் அத்தியாயமான அர்ஜுன விஷாத யோகத்தின் 28வது ஸ்லோகம் முதல் 30வது ஸ்லோகம் வரை விளக்கத்துடன் பார்ப்போம். கிருபயா பரயா விஷ்டோ விஷீதன்னிதமப்ரவீத். அர்ஜுன உவாச்ச दृष्ट्वेमं स्वजनं कृष्णा युयुत्सुं समुपस्थितं सीदन्ति मम गात्राणि मुखं च परिशुष्यति वेपथुश्च शरीरे मे रोमहर्षश्च जायते गाण्डीवं श्रंसते हस्तात् त्वक्चैव परिदह्यते न च शक्नोम्यवस्थातुं भ्रमतीव च मे मनः. நம்ம போன ஸ்லோகத்தில் நம்மளுடைய அர்ஜுனன் தன்னுடைய எதிரிப்படையான கௌரவ படையில் தன்னுடைய உற்றார் உறவினர்களும் நண்பர்களும் இருப்பதை கண்டார் என்று சொன்னேன். அவளை பார்த்த உடனே, தன்னுடைய நெருங்கியவர்களை பார்த்த உடனே தனக்குள் ஏற்பட்ட அந்த மாற்றங்களை பற்றி நம்மளுடைய அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் கூறுகிறார். அதனால் எதிரில் நின்று கொண்டிருக்கும் கௌரவ படையை பார்த்து இரக்கத்தோடு கூடியவனாக வருத்தம் கொண்டு இவ்வாறு பேசினான் கிருஷ்ணரிடம். கிருஷ்ணா, என்னுடைய சொந்தங்களையும் பந்தங்களையும் உற்றார் உறவினர்களையும் நண்பர்களையும் அந்த கௌரவ படையில் பார்த்த உடனேயே அவர்கள் என்னுடன் போரிட விரும்புகிறார்கள் என்று தெரிந்தவுடனே என்னுடைய அங்கங்கள் எல்லாம் சோர்வடைகின்றன. என்னுடைய வாய் உலர்ந்து போகிறது. என்னுடைய சரீரம், என்னுடைய தேகம், என்னுடைய உடல் நடுங்க ஆரம்பிக்கிறது. என்னுடைய ரோம கூப்பங்கள் எல்லாம் எழுந்து நிற்கிறது. மெய் செலுத்து போகிறேன். காண்டீவம் என்ற பெயர் கொண்ட என்னுடைய வில் என் கையிலிருந்து கீழே விழ ஆரம்பிக்கிறது. அதை பிடிச்சுக்க கூட என்கிட்ட சக்தி இல்லை, பலம் இல்லை. அவ்வளவு பலவீனமாக மாறிட்டேன். என்னுடைய துவச்சை எல்லாம், என்னுடைய சருமம் எல்லாம் அக்னியில் இட்டாற்போல் எரிய தொடங்குகிறது. என்னோட சருமம் எல்லாம் எரிய ஆரம்பிக்கிறது. இப்போ என்னால் நிற்க கூட முடியல. இப்போ நான் யாருங்கிறதையே நான் மறக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னுடைய மனம் இங்கும் அங்கும் சுற்றி திரிந்துக்கிட்டே இருக்கே தவிர என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இல்லை கிருஷ்ணா என்று கிருஷ்ணரிடம் தனக்குள் ஏற்பட்டு கொண்டிருக்கும் அந்த மாற்றங்களை அர்ஜுனன் சொல்றார். பகவத்கீதையின் முதல் அத்தியாயத்தின் 28, 29 மற்றும் 30வது ஸ்லோகங்களின் விளக்கம் இதுவே. சமஸ்தலோகாஹ சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து.